வெல்கம் டு ஜெய்டியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பென் 10 வாட்ச் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் என்னால் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சூப்பரான பென் 10 வாட்ச் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராகவே இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏலியன்ஸை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க நல்லா விளாட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென் 10 வாட்ச் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பென் 10 வாட்ச் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வெப்சூட்டர் இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ரொம்ப வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பென் 10 வாட்ச் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்ட்போர்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி அட்டைப்பட்டி வந்து வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து 2 இது எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதோட டிரைவ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் பிரிண்ட் அவுட்டே வந்து எடுத்துக்கோங்க. ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா கணக்கு தான் வரும். ஸோ 2 இது வந்து இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து கார்ட்போர்டில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். சரி, ஓகே. இதை வந்து நம்ம பீஸாக வெட்டி கூட நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து ஒட்டி வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த வாட்சோட அந்த மெயின் இது இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து அட்டையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி அதை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி வந்து நீங்கள் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி வந்து வெட்டி எடுக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி கத்தி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையை வந்து வெட்டிக்கிறாதீங்க. இதை வந்து நான் மெதுவாக வச்சு நான் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெட்டி விட்டாச்சு. இதை வந்து மேலோட்டமாக வச்சு நம்ம வந்து தனியாக வந்து வாட்சோட இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கரெக்டான சேஃப் வந்து வந்துருச்சு. இதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதையும் நம்ம வந்து ஒட்டணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெண்ட் ஆகணும். ஸோ பெண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து லைட்டாக வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த கார்ட்போர்டை வந்து நல்லா லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலியன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை வந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து அந்த க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. எங்கெங்கன்னா க்ரீன் வந்து கொடுக்கணுமோ அங்கங்கே க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து நார்மலாக ஒரு அட்டையில் வந்து ஒட்டிக்கிறேன். நோட் அட்டை இருக்குது பார்த்திங்களா, அதிலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கடுத்து வந்து இதையும் வந்து வெட்டி தான் எடுக்க போகிறோம். நார்மலாக வந்து அந்த டிசைனில் வந்து இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி சேஃபில் வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டிங்கனாலே போதும். வாட்ச் வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஒட்டுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து ஒட்டணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அதில் ஏற்ற மாதிரி வந்து என்னென்ன இருக்கோ அதை ஏற்ற மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து வெட்டுருவோம் பார்த்திங்களா, அதையும் வந்து கரெக்டாக வந்து வெட்டி எல்லாத்தையும் வந்து ஃபைனலாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரவுண்டு வந்து சின்ன ரவுண்டு ஒன்று, பெரிய ரவுண்டு ஒன்று இருக்கும். இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் மாதிரி ஒன்று இருக்குது, சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து சைடாப்பில் ஒட்டணும். அந்த மாதிரி சைடாப்பில் ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம அதை 2ஐயும் ஜாயின் பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி தான் ஒட்டுறேன். இதை எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சின்னது இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டையை வந்து சைடாப்பில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதை வந்து சைடாப்பில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு சைடு வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் கியூப் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்படி வச்சு லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், சூப்பராக வந்து ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சேஃப் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நடுவில் இந்த மாதிரி வந்து அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் சென்டராக அந்த மாதிரி வச்சு அது அங்கேயும் வந்து ஃப்ளெக்ஸ் கியூப் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ போல் வந்து அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சேஃப் வந்து நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து செஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஏலியன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சுற்றுறது வந்து கரெக்டாக அது வந்து அது செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஏலியன் இதை வந்து சுற்றி வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்ட்லேயே சின்னது வந்து அந்த சேஃப் வந்து இருக்கும், அந்த ரவுண்டையும் நடுவில் வந்து வச்சு ஒரு உருளை சேஃபில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் சேஃபை வந்து அந்த ஏலியனை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து 2 இதை வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டும் போலே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக் இருக்குது பார்த்திங்களா, டூத் பிக்கை வந்து சென்டரில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், டூத் பிக்கை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஈக்கங்குச்சி இருந்தால் கூட அதை வந்து சென்டரில் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து இன்னொரு சேஃப் வந்து இருக்கும், அதில் தான் இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 2 அட்டை வந்து நேராக செங்குத்தாக இருக்கிற மாதிரி 2 அட்டை தந்திருப்பாங்க. ஸோ அந்த அட்டையிலேயும் வந்து நடுவில் ஹோல் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே ஃப்ளெக்ஸ் கியூப் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கனாலே போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டியாச்சு. இதை வந்து தூக்கி வந்து சுற்றி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டியாச்சு. இப்போ சுற்றி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக சுற்றுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு டூத் பிக் வந்து கரெக்டாக போகிற அளவுக்கு வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுட்டு அதையும் கரெக்டாக வச்சு சுற்றி வந்து ஒட்டிடுங்க. நம்ம நார்மலாக வந்து ஃப்ளெக்ஸ் கியூப் வந்து அப்ளை பண்ண பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ண போகிறோங்க. ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதில் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ கருப்பு கலர் வந்து பெயிண்டே அடிச்சுக்கோங்க, அதான் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ அதனால் வந்து கருப்பு கலர் பெயிண்ட்டை வந்து நான் வந்து இதில் நார்மலாக அடிக்கிற மாதிரி தாங்க. ஸோ சுற்றி வந்து அடித்து லைட்டாக வந்து காய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடித்தாச்சு. அடித்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து அதை வந்து வச்சு பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ சுற்றி வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடித்தாச்சு. இதை வந்து நடுவில் வந்து வச்சு பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதில் நடுவில் வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த ஏலியன் இது வந்து முன்னாடி வந்து வர மாதிரி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி டிசைனாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்சுக்குமே கருப்பு கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிக்கலாம். சுற்றி வந்து நான் வந்து பெயிண்ட் வந்து நார்மலாக கருப்பு கலர் வந்து அடிச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட அடிக்கலாம். கருப்பு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ரவுண்டு வந்து சேஃப் இருக்குங்க. அதை வந்து அந்த வாட்சுக்கு மேலே வந்து ஒட்டிடுங்க. அந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட்லேருந்து எடுத்தது தாங்க. அதுக்கடுத்து இதை வந்து கடைசியாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த இதுக்கு மேலே வந்து வாட்சுக்கு மேலே வந்து ஒட்டிடலாம். இங்கே நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். எப்படினாலும் வந்து ஒட்டிக்கிறோம், கார்ட்போர்டு தானே, ஸோ அதனால் ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து கடைசியாக வந்து நம்ம நடுவில் வந்து ஒரு ஸ்பாட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பென் 10 வாட்ச் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கரெக்டாக சுற்றுதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது பென் 10 வாட்ச்சு. சரி, அதுக்கடுத்து வந்து பச்சை கலர் பேப்பரை யூஸ் பண்ணியே வந்து இதை டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் பேப்பரை வந்து 2ஆக மடித்து வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி சைடு வந்து ஒட்டிக்கிறேன். நான் 4 பக்கமும் வந்து ஒட்டிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் இருக்கிற மாதிரியும் சேர்த்தாப்பில் வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்து சின்ன சின்ன முக்கோணமாக வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு பென் 10 வாட்சுக்கு வந்து மேலே வந்து அழகாக இருக்கிறதுக்காக சைடு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்குரூப் இந்த இதை வந்து சைடாப்பில் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்ச் வந்து கலட்டி மாட்டுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இதையும் வந்து சேர்த்தாப்பில் ஒட்டிடுங்க. இதையும் பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ளெக்ஸ் கியூப் அப்ளை பண்ணி தான் நான் வந்து ஒட்டுறேன், ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக. இப்போ வந்து வச்சு ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்மளுக்கு பென் 10 வாட்ச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக காய விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏலியன் இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது பாருங்கள். சுற்றி வைக்கும் போல் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் எந்த இதில் வச்சு விளாண்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கையில் மாட்டி வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கடையில் வாங்குகிற அந்த லுக் வந்து இருக்குங்க. ஸோ இதை வீட்டிலேயே நீங்கள் செய்கிற மாதிரி ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். கையில் மாட்டுறது ரொம்ப சிம்பிளாகவே வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு அந்த இதை வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கையில் வந்து வாட்ச் மாதிரி ஆகிக்கிறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதிலேயே எல்இடி மாட்டினாலும் நம்ம மாட்டலாம். எல்இடி மாட்டினீங்க அப்படின்னா நைட் நேரத்துக்கு சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக வந்து வச்சாச்சு கையில். அடுத்து ஏதாவது ஒரு ஏலியனை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பென் 10 இந்த இதை வந்து வாட்சில் வந்து வைக்கலாம். சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே இந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்க வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வாங்குகிற வாட்ச் அளவுக்கு வந்து நம்மளும் செஞ்சிடலாம் ஈஸியாக. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.